ஹலோ गाइस, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா பரோட்டாவே சிக்கன் சால்னா. வாங்க பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப் மேதா சேர்த்துக்கோங்க. வேணா அளவுக்கு உப்பு, கொஞ்சமா பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் சுகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. ரெண்டு முட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. தேவையான அளவுக்கு பால் சேர்த்து பிசையுங்க. நல்லா பிசைஞ்சு ஒரு டோ ஆக்கிக்கோங்க. அதுல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து பிசையுங்க. எண்ணெய் தேய்ச்சி 30 நிமிஷத்துக்காக விட்டுருங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. 10 பூண்டு சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்குங்க. கட் பண்ண 2 வெங்காயம் சேர்த்துக்குங்க. மிக்ஸ் பண்ணுங்க. கட் பண்ண தக்காளி சேர்த்துக்குங்க. அப்புறம் அதை வதக்குங்க. அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் போட்டு அதை அரைச்சிக்கோங்க. ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. பட்டை, 3 ஏலக்காய், 4 லவங்கம், 1 பிரிஞ்சி எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸியில் மசாலா அடிச்சாக்க அதில் சேர்த்துக்குங்க. நல்லா வதக்குங்க. மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அப்புறம் அதில் போட்டுக்குங்க. 1/2 கிலோ கழுவுன சிக்கனை சேர்த்துக்குங்க. மிக்ஸ் பண்ணிக்குங்க. 10 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமா பொட்டு கடலை சேர்த்துக்குங்க. கொஞ்சமா சோம்பு, கொஞ்சமா கசகசா சேர்த்துக்குங்க. கொஞ்சமா தேங்காய் போட்டுக்குங்க. தண்ணி ஊற்றி அதை அரைச்சிக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. தண்ணி ஊற்றி அதை கொதிக்க விட்டுருங்க. 20 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. அரைச்சி வச்ச தேங்காவை அதில் சேர்த்துக்குங்க. அப்புறம் மிக்ஸ் பண்ணுங்க. கட் பண்ணி கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சிக்கன் குருமா ரெடி. வீடியோல பண்ற மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. பரோட்டாவை போய் இதெல்லாம் கையால் தட்டிக்கோங்க. தட்டி அதை ரொம்ப பெருசாக்கிக்கோங்க. ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கட் பண்ணிக்கோங்க. உருண்டை பிடிக்கிற மாதிரியும் நீங்களும் பிடிங்க. இப்போ எண்ணெய் தேய்ச்சி இதை வச்சிடுங்க. இதே போல எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கோங்க. இப்போ இது சூடாக விட்டுருங்க. நான் பண்ற மாதிரியே நீங்களும் பண்ணிக்கோங்க. தவால வச்சுக்கோங்க. திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இதுல எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. 2 பக்கமும் ஃப்ரை ஆன பிறகு இதோட தட்டுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ 3 எடுத்து வச்சுக்கிட்டு இதை நல்லா அடியுங்க. சாஃப்டான பரோட்டா ரெடி. உங்களுக்கு இது பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை गाइस.